இஸ்லாமிய பொற்காலத்துல வாழ்ந்த 3 சகோதர மேதைகளை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, முதல் புரோகிராம் செய்யக்கூடிய இயந்திரம் 9ஆம் நூற்றாண்டிலேயே உருவாக்கப்பட்டிருக்க முடியுமா? அந்த இயந்திரம் ஒரு புத்தகத்துல விவரிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணுதான். அப்போ இதையெல்லாம் கண்டுபிடிச்ச அந்த மூலக்காரங்க யாரு? அவங்க தான் பனு மூசா சகோதரர்கள், அதாவது மூசாவின் மகன்கள். தந்தை இருந்ததும் கலீஃபா அல் மாமூன் இவங்கள புகழ்பெற்ற ஞான இல்லத்துல சேர்த்து விட்டார். ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில மேதை, ஆனா அவங்க ஒன்னா சேர்ந்துதான் பல சாதனைகள் செஞ்சாங்க. அவங்களோட மிக முக்கியமான படைப்பு தான் இந்த வியத்தகு கருவிகளின் புத்தகம். இதுல ஆட்டோமேட்டிக் வால்வ்கள், ஃபீட்பேக் கண்ட்ரோல்ஸ்னு பல புதுமையான விஷயங்கள் இருந்துச்சு. குறிப்பா அவங்களோட ஆட்டோமேட்டிக் புல்லாங்குழல் வாசிக்கும் இயந்திரம் ஒரு ஆரம்பகால புரோகிராமபிள் மெஷினே சொல்லலாம். ஆனா அவங்களோட திறமை வெறும் இயந்திரங்களோட நின்னுடல. பூமியோட சுற்றளவை கணக்கிடுற ஒரு பெரிய பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க கணக்குப்படி பூமியோட சுற்றளவு கிட்டத்தட்ட 24,000 மைல்கள். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச அளவோட ஒப்பிட்டா இது ரொம்ப குறைவான பிழைதான். ஆச்சரியமா இருக்குல்ல? கணிதத்திலயும் அவங்க சும்மா இல்ல, கிரேக்கர்களோட வேலைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. பரப்பளவு, சுற்றளவு மாதிரியான விஷயங்களை விகிதமா சொல்லாம எண்களா சொன்னது இவங்க தான். அவங்களோட வடிவியல் புத்தகம் ஃபிபொனச்சி உட்பட பல கணித மேதைகளுக்கு ஒரு அடிப்படை நூலா இருந்துச்சு. ஆனா அவங்களோட செல்வாக்கு அவங்களுக்கு எதிரிகளையும் உருவாக்குச்சு. அரசவை அரசியல்லையும் சிக்கல்கள் இருந்துச்சு. பல கலீஃபாக்களோட ஆட்சியில இவங்களோட செல்வாக்கு உச்சத்துல இருந்துச்சு. ஆனா இவ்ளோ பெரிய பாரம்பரியம் நமக்கு முழுசா கிடைக்கலங்கிறது தான் சோகம். அந்த சகோதரர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட 20 புத்தகங்கள் எழுதினாங்க. ஆனா அந்த 20 புத்தகங்கள்ல இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் 3 தான். அப்போ அந்த பொற்காலத்தோட இன்னும் என்னென்ன அறிவு காலத்துல தொலைஞ்சு போயிருக்குமோ?